அவங்க எடுத்து பார்த்தாங்க. சரிங்க, நல்ல வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஐயா சொல்லுங்கய்யா, கேளுங்கய்யா. ஐயா சுருக்கமா கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு. சரி, இப்போ நம்ம மனவளக்கலையில 9 விதமான தவங்கள் பண்ணோம். நம்ம அது தீட்சை கொடுத்து ஒரு நாளும் தீட்சை இல்லாமல் 5 பண்ணிட்டு இருக்கோம். இது எனக்கு சந்தேகம்னா, அகத்தாய் வரும்போது 1-2 தவங்கள் அப்பப்போ கூட்டிகிட்டே போறாரு. இப்போ ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த தவங்களை ஏன் இந்த முறைப்படிதான் செய்யணுமா? ஏன் கேள்வி. எப்படி எந்த பேஸ்ல இந்த ஆர்டர்ல மகர்ஷி கொடுத்துருக்காரு? இல்ல, நமக்கு ஆக்னி, சாந்தி, துரியம், துரியாதீதம் இது போதும். இதுக்கு சப்போர்ட்டிவ் பயிற்சி தான் மத்த பயிற்சி எல்லாம். இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப நமக்கு உயிர் சக்தி நமக்கு நிறைய வேணும். உயிர் சக்தி நமக்கு நிறைய வேணும்னா எங்கிருந்து வரணும்? பிரபஞ்சத்துல இருந்தா வரணும். பிரபஞ்சத்துல இருந்து எப்படி வருதுன்னா, அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்தும் கோள்கள்ல இருந்தும் தான் நமக்கு காந்தலை கதிர்களாகவும் கதிரியக்க துகள்களாகவும் காற்றின் மூலமாகவும் அபரிமிதமாக வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல ஒரு பகுதி தான் உணவு. அப்போ இந்த பஞ்சபூதங்களோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிற போது உயிர் சக்தியினுடைய ஆற்றலை உடலிலே அதிகமாக பெருக்கிக் கொள்ள முடியும்ங்கிறதுக்காகத்தான் பஞ்சபூத நவகிரக தவம். சரி, இப்ப வரவாக்கியாச்சு. வரவானத அளவுபடுத்தி செலவை குறைக்கணும் இல்ல. நீங்க வரவை அதிகப்படுத்தி கொண்டே ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல. அப்ப இந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் எப்படி இந்த செலவாகுது அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி பாக்குற போது உடல் சக்தியாகவும் மனோசக்தியாகவும் மாறித்தான் செலவாகுது இல்லையா? அப்ப உடல் சக்தியா மனோசக்தியா மாறி செலவாகும் போது அதுல எதுல அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புலன்கள் வழியாக செலவாகுது பாருங்க. அதான் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போதுதான் இந்த புலனடக்கம் பெறணும். அப்ப புலன்களை கட்டுப்படுத்தினா உயிர் சக்தியினுடைய செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் 5 புலன்கள் மீது தவம் செய்ய பஞ்சபூத நவகிரக தவம். வரவு கூட்டுறதுக்கு பஞ்சபூத நவகிரக தவம், செலவை குறைக்கிறதுக்கு பஞ்சேந்திரிய தவம். சரி, இப்போ கூட்டியாச்சு, செலவையும் குறைச்சாச்சு. அப்போ வந்த வரவை சரியா பாதுகாத்து வைக்கணும்ல. அதை எங்காவது கண்டமணிக்கு இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாரிச்ச பணத்தை அங்கங்க கண்டமணிக்கு போட்டு வச்சிருந்தா அது எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான், இல்ல ஏதோ ஒரு விதத்துல வீணாக போயிடும். அதை முறைப்படுத்தி அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்றோம், இல்லைன்னா ஒரு பேங்க்ல போட்டு வைக்கிறோம், இல்லைன்னா ஒரு நகையா வாங்கி வைக்கிறோம், ஏதோ ஒரு நமக்கு பயனுள்ள பொருளாக மாற்றி வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அதை நமக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உடம்புல இருக்கிற 9 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது பேங்க் மாதிரி அந்த இடங்கள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தேவையான சமயத்துல அங்கங்க இருந்து எடுத்து அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோர் பண்ணி பாதுகாத்து பயன்படுத்துவதற்கான பயிற்சியாக 9 மையத்தவத்தை கொடுத்தாங்க. சரி, இதுலயும் இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு, தேவையான சமயத்துல அதை எடுத்து உடலுக்குள்ள பயன்படுத்தணும்ல. அப்போ எப்ப தேவைப்படுது? உடல்லையும் மனதிலையும் சோர்வு வருகிற போது உடல்லையும் மனதிலையும் பிரச்சனைகள் வருது. அப்போ எந்த இடத்துல இருக்கோ, அதிகமாக இருக்கோ அங்க இருந்து அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கும்போது, இப்ப நமக்கு தேவைப்படுகிற போது ஒரு பேங்க்ல இருந்து எடுத்துக்கிறோம், இல்லைன்னா தேவைப்படும் போது ஒரு ஜுவல்ல கொண்டு போய் நம்ம பிளட்ஜ் பண்ணிட்டு நம்ம பணமா வாங்கி பயன்படுத்துறோம்ல. அது மாதிரி எப்ப தேவையோ அப்ப எடுத்து பயன்படுத்துறோம்ல. அப்படி தேவைப்படுகிற போது எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பயிற்சி தான் நித்யானந்த தவம். சூப்பர்யா. அப்படியே உடம்பு முழுக்க ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம், எங்க தேவையோ அங்க கொடுத்துக்கிறோம். அப்படி எல்லாத்தையும் முறைப்படுத்தி தான் சாமி அழகா நமக்கு இந்த பயிற்சி முறைகளை எல்லாம் வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதையுமே விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன்.